இது தந்தியில் நின்று வரவேற்பது பிரியவதனா. T20 உலகக்கோப்பையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா பலப்பரீட்சை. மதுவிலக்கு திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம் என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையில் மகுடம் சூடப்போவது யார்? பார்படாஸில் நடைபெற்று வரும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா பலப்பரீட்சை. இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங். கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருளை விற்றால் ஆயுள் முழுவதும் கடுங்காவல் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம். மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் அரசு எதையும் மறைக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே அமல்படுத்தும் சூழல் தற்போது இல்லை. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். பாமக உறுப்பினர் ஜி கே மணி கேள்விக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று விளக்கம். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று பயங்கர வெடி விபத்து. 4 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்த சோகம். தமிழக அரசு சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் வயிற்றுப்போக்கு காரணமாக பீகாரைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் இன்று உயிரிழப்பு. கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. மெட்ரோ குடிநீரில் எந்த கலப்படமும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல். டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு. மத்தியில் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் தற்போது பலப்பரீட்சை நடத்தி வருகின்றன. டாஸ் வென்று இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. கண்ணீர், சோகம், இப்படி ஆறாத விடுவாய் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் ஆட்கொண்டிருக்கும் நினைவுகளை காட்சியாக எடிட் செய்து ஒரு மிகப்பெரிய போட்டிக்கு இன்ட்ரோ கொடுத்துள்ளது ICC. பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாமல் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை திருவிழா அதன் கிளைமேக்ஸை நெருங்கிவிட்டது. பார்படாஸில் நடைபெற்று வரும் இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன் இந்திய அணியும் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஆனால் சற்று பின்னோக்கி சென்றால் ICC தொடர் என்றாலே இரு அணிகளுக்கும் பெரும் சோகம்தான். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற பிறகு ICC நடத்தும் தொடர்களில் இந்திய அணிக்கு பெருத்த ஏமாற்றம்தான். 3 முறை இறுதிப் போட்டி, 4 முறை அரையிறுதிப் போட்டியில் தோல்வி என ICC கோப்பையை வெல்ல முடியாமல் இந்திய அணி தவித்து வருகிறது. மறுபக்கம் முதன்முறையாக T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள தென் ஆப்பிரிக்கா அணி ICC தொடர் என்றாலே பலமுறை மிக முக்கியமான போட்டிகளில் சொதப்பி அந்நாட்டு ரசிகர்களை மட்டுமின்றி கிரிக்கெட் உலகையே சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது. இப்படி நீண்ட நாள் ஏக்கத்தை தணித்து மகுடம் சூடும் முனைப்பில் 2 அணிகளும் முழு வீச்சில் களமாடி வருகின்றன. இறுதிப் போட்டியில் வென்று இந்த அழகிய கோப்பையை ஏந்த போவது ரோஹித்தா, மார்க்ரமா என்பது இன்னும் சில மணி நேரத்தில் தெரியவரும். பாலாஜி, உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் முதலில் ஆடி வரும் இந்திய அணியின் பேட்டிங் எப்படி இருக்கிறது? வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோடிக்கணக்கான ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி தற்போது மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியும் களமாடி வருகின்றன. இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் டாஸை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வென்றார். டாஸை வென்ற ரோஹித் சர்மா பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த ஆடுகளத்தில் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து தற்போது இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆட்டத்தின் முதல் ஓவரை யான்சன் வீசினார். இந்த முதல் ஓவரிலேயே தொடக்க விராட் கோலி மிகச்சிறப்பாக விளையாடி 3 பவுண்டரிகள் விளையாடினார். தொடர்ந்து 2வது ஓவரை கேசவ் மகராஜ் வீசிய சூழலில் அந்த ஓவரில் ரோஹித் சர்மா 2 பவுண்டரிகள் அடித்தார். ஆனால் அதே ஓவரிலேயே ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அடுத்து வந்த பஞ்சும் ஸ்வீப் ஷாட் ஆட முயற்சித்து கேசவ் மகராஜ் ஓவரிலே ஆட்டமிழந்தார். சற்று இந்தியா தடுமாறியது போல் தோன்றியது. அதுக்கு அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் ரப்பாடா ஓவரை ஆட்டமிழந்தால் 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து இந்திய அணி தடுமாறியது. இதனைத் தொடர்ந்து 4வது விக்கெட்டுக்கு ஹர்திக் பாண்டியாவே வருவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திருப்பு முனையாக அக்சர் பட்டேல் களத்திற்கு வந்தார். அக்சர் பட்டேல் கோலியுடன் சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து இரு ஜோடியும் இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு
பவர் பிளேவை தாண்டி இந்திய அணி சிறப்பாக விளையாட கொண்டு சென்றது. தற்போதைய சூழலில் இந்திய அணி 15வது ஓவரில் நெருங்கி விளையாட வரும் சூழலில் தற்போது அக்சர் பட்டேல் 47 ரன்களில் ரன் அவுட் ஆகியிருக்கிறார். அக்சர் பட்டேலை தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் குவிண்டன் டி காக் தனது துல்லியமான த்ரோ மூலம் ரன் அவுட் செய்திருப்பதால் அவர் 47 ரன்களில் 31 பந்துகளில் 47 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்துள்ள அக்சர் பட்டேல் ஆட்டம் பிறகு தற்போது சிவம் துபே களத்துக்கு வந்துள்ளார். 15 ஓவர்கள் நெருங்கும் சூழலில் இந்திய அணி 110 ரன்களை கடந்து விளையாடி வருகிறது. இந்த மைதானத்தை பார்த்தோம் என்றால் ஒரு சராசரி ஸ்கோராக முதல் இன்னிங்ஸில் ஒரு ஸ்கோராக 170 ரன்கள் பார்க்கப்படுகிறது. 170 ரன்கள் சராசரி ஸ்கோராகவும் என்று கணக்கில் வைத்துக் கொள்ளும் போது 170 முதல் 180 ரன்கள் ஒரு சவால் அளிக்கும் ஸ்கோராகவும் பார்க்கப்படுகிறது. நாம் அனைவருக்குமே தெரியும் இறுதிப் போட்டிகள் ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கும். இதனால் 170 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி எட்டி அது தென்னாப்பிரிக்க நிர்ணயம் செய்யும் சூழல் தென்னாப்பிரிக்கா ஒரு கடினமான இலக்காகவே இருக்கும். 170 ரன்களை இந்த போட்டியில் இந்திய அணி கடந்தால் இந்திய அணி சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பை வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. சென்னையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே மெட்ரோ குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர்கள் ராமச்சந்திரன், தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை சைதாப்பேட்டை அபித் காலனியில் பீகாரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் கடந்த 10 நாட்களாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவரது 11 வயது மகன் யுவராஜ் கடந்த 26ஆம் தேதி முதல் வயிற்றுப்போக்கால் அவதியடைந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உடல்நிலை மிகவும் மோசமாகியுள்ளது. பின்னர் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை மருத்துவர்களின் அறிவுரையின்படி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் செல்லும் வழியிலேயே சிறுவன் யுவராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே ராஜேஷ்குமாரின் 7 வயது மகள் மீராவிற்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாந்தி எடுத்ததால் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்னரே மருத்துவர்கள் சிகிச்சையளித்ததாக சிறுமியின் குடும்பத்தார் குற்றம் சாட்டினர். 12 மணிக்கு 1000 ரூபா அவனுக்கு கொடுத்தேன்னா வேறு ஆள்சு ஊரில் ஒன்று சொன்னால் ஒரு காசு கொடு 1000 ரூபா அவனுக்கு கொடுத்தா ஹாஸ்பிட்டலில் அப்புறமே நல்லா பார்க்கணும். இந்த சூழலில் அபித் காலனியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதுதான் பிரச்சனை எனவும் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஃபுல்லாகவே இது மாதிரி லூஸ் மோஷன் ஆகிருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆள் இருந்தால் அனுப்புகிறான்னு சொன்னாலும் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி வந்து பார்க்கல. டேப்பு திறந்து பார்த்தா ஒரு சாக்கடை நாத்தம், வீட்டுக்குள்ளே கிச்சனில் பாத்ரூமில் எல்லாமே சாக்கடை நாத்தம் வந்துச்சு தண்ணியில். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு டவுட் வந்து சம்பவம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்க ஒரு ஆயில் மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மிதக்குது. அப்படி இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சூழலில் அபித் காலனியில் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மெட்ரோ குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என விளக்கமளித்தார். குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்த விதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் கூறுகையில், எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்துருக்கிறோம். அதில் பார்த்தோன்னா மெட்ரோ வாட்டர் வந்து எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் இது பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து மீதியெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டர்டாக வந்திருக்குது. சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாயுமானவன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? விவரங்களை சொல்லுங்க. சைதாப்பேட்டை சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம், உணவு பாதுகாப்புத்துறை என 2 துறைகளின் சார்பில் குடிநீரின் தரம் என்பது ஆய்வு செய்யப்பட்டது. இதில் மெட்ரோ வாட்டர் குடிநீரில் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. அதே சமயம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தரப்பில் 2 தனியார் கேன் வாட்டர் நிறுவனத்துடைய குடிநீர் என்பது ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அந்த குடிநீரில் சில மாறுதல்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சிறுவனுடைய உடற்கூறு ஆய்வு என்பது விரைவில் நடைபெற இருக்கிறது. உடற்கூறு ஆய்விற்கு பிறகாகவே சிறுவனுடைய உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகும் என சுகாதாரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். கோவை மருதமலையில் தாயை பிரிந்த குட்டி யானை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் முதுமலை யானைகள் முகாமில் பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்.
தாய் யானை உடல்நலக்குறைவால் வீழ்ந்து கிடக்க பசியோடு சுற்றி சுற்றி வந்த குட்டி யானையின் பாச போராட்டம்தான் இவை. கோவை மாவட்டம் மருதமலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் கடந்த மே 30ஆம் தேதி சுமார் 40 வயது பெண் யானை உடல்நலக்குறைவால் படுத்த படுக்கையாக கிடந்தது. 3 மாத ஆண்குட்டி தாயை சுற்றி வந்து பரிதவித்த நிலையில் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். இதற்கிடையே குட்டி யானை தாயை பிரிந்து மற்ற யானைகளுடன் காட்டுப்பகுதிக்குள் சென்றுவிட்டது. வனத்துறையின் தொடர் சிகிச்சையால் 4 நாட்களுக்கு பின் உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. ஆனால் தாய் யானை தனது மகனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளாததால் குட்டி யானை மட்டும் தனியாக வனப்பகுதியில் சுற்றித் திரிந்தது. வனத்துறையினர் குட்டியையும் தாயுடன் சேர்க்க பல கட்டங்களாக தொடர் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் பெண் யானை தனது மகனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. தாயால் கைவிடப்பட்டு தாய்ப்பால் இல்லாமல் தவித்து வந்த குட்டி யானையை கடந்த 9ஆம் தேதி நீலகிரியில் உள்ள முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்ற வனத்துறையினர் அங்கு அன்போடு பராமரித்தனர். பாகன்களுடன் பாசத்தோடு பழகி வந்த குட்டி யானைக்கு கடந்த 2 நாட்களாக கடும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்த போதும் நேற்று இரவு யானைக்குட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனையில் குட்டி யானையின் குடலில் பெரும்பாலான பகுதி அல்சர் புண்ணால் பாதிக்கப்பட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். முதுமலையில் பராமரிக்கப்பட்ட வந்த குட்டி யானை இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த குட்டி யானை இறப்புக்கு காரணம் அந்த தாய் யானை உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது இது தாய்ப்பால் குடிக்காமல் வயிற்றில் புண்ணு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து உயிரினங்களுக்கும் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். விஷச்சாராயம் விற்றால் ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கும் வகையில் மதுவிலக்கு திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டு உள்ளது. மசோதாவில் உள்ள அம்சங்கள் குறித்து சட்ட நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகர் தெரிவித்த கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 60க்கும் அதிகமானோர் உயிரிழந்தது தமிழ்நாட்டையே உலுக்கியது. விஷச்சாராய விற்பனையை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் விஷச்சாராய வழக்குகளில் தண்டனையை கடுமையாக்கும் விதமாக 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி இன்று அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவில் கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் கள்ளச்சாராய விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சாராயம் அருந்த பயன்படுத்தப்படும் உரிமை இல்லாத இடங்கள் மூடி சீலிடப்படும் எனவும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோடு தண்டனை வழங்கப்பட்ட ஒருவரை சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்தே நீக்கம் செய்ய மதுவிலக்கு புலனாய்வு அதிகாரியால் விண்ணப்பம் செய்யவும் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் விஷச்சாராய விவகாரத்தில் அரசு எதையும் மறைக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். மதுவிலக்கு சட்ட திருத்தம் குறித்து அரசியல் விமர்சகர் கலை வழக்கறிஞர் மயிலவனிடம் பேசினோம். அதனால சட்டத்தினால் இதை தடுக்க முடியாது. அந்த ஆட்சியாளர்களுக்கு வில் பவர் வேணும். இதை நடைமுறைப்படுத்துவதற்கான வில் பவர் வேணும். இனிமேலாவது அது வருமா என்று பார்ப்போம். இந்த சட்ட திருத்தம் பெரிய அளவுக்கு அதுக்கு பயனளிக்காது. இச்சட்டத்தின்படி அவர்கள் ஜாமீன் கோரினால் அதில் அவர்கள் பிணைத்தொகையாக பெருந்தொகையை டெபாசிட் செய்வதற்கு இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். கள்ளசாராயம் உற்பத்தி செய்வர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட இந்த மசோதா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதிய சட்டத்தின்படி கள்ளசாராயம் அருந்தி மரணம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது
ஆயுள் காலம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளசாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் மற்றும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அந்த இடம் பூட்டி சீல் வைக்க வேண்டும் என்று அந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று நிகழ்ந்த வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிய தகவல்கள் இவை. விருதுநகர் மாவட்டம் பந்துவார்வட்டி கிராமத்தில் அச்சங்குளத்தை சேர்ந்த சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் சிறிய ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை பட்டாசு மூலப்பொருட்களை கலக்கும் பணி நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து நேரிட்டது. இதில் ஆலையில் இருந்த 3 அறைகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் ராஜ்குமார், மாரிச்சாமி, மோகன் மற்றும் செல்வகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இறந்தவர்கள் உடலை ஆம்புலன்ஸில் எடுத்து சென்ற போது உறவினர்கள் வாகனத்தை வழிமறித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் உயிரிழந்த ராஜ்குமாரின் மகள் அனுஷியா, மாரிச்சாமியின் உறவினர் மனோஜ்குமார் கூறுகையில், எங்களுக்கு எல்லாமே வேலை செஞ்சு எல்லாமே எங்க அப்பா எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு யாருமே எங்களுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கே 10 லட்சம் கொடுக்கும்போது அரசாங்கம் இந்த பொண்ணுக்கு கூடுதலான நிவாரணம் கொடுக்கணும். இப்போ 3 லட்சம் தான் அறிவிச்சிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும். வெடி விபத்து ஏற்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், நேற்று மீதம் வைத்த வெடிபொருட்களில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். பழைய வேதிப்பொருட்கள் இருந்ததால் அதில் ஏற்பட்ட இன்றைய காலை பணி செய்யும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் உறுதி செய்யப்படாதது குறித்து சுட்டிக்காட்டியும் அரசு நடவடிக்கை எடுக்காததே தொடர் விபத்துகளுக்கு காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விபத்துகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சூழலில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் கருப்பசாமி வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சம்பவம் குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் ஆலை உரிமையாளர் மற்றும் அவருடைய மகன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது தந்தை மகன் இருவரையும் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. தர்மபுரி அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து வந்த கும்பல் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டது. மாவட்ட சுகாதார அதிகாரிகள் நேரில் ரெய்ட் நடத்தி கும்பலை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் நரசிம்மகுமார். கருவில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என்பதை பரிசோதிப்பது சட்டப்படி தவறு. பெரும்பாலான மருத்துவமனைகளில் இடம்பெற்றிருக்கும் வாசகங்கள் இவை. பெண் சிசு கொலையை தடுக்க இந்த சட்டம் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் கருவில் இருக்கும் குழந்தையை அறிய சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோன்று தருமபுரி மாவட்டம் நெக்குந்தி முத்தப்பா நகரில் மருத்துவம் பயிலாத முருகேசன் என்பவர் இடைத்தரகர் லலிதா மூலம் கர்ப்பிணிக்கு 13,000 ரூபாய் வீதம் வசூலித்து சிசுவின் பாலினத்தை கூறி வந்துள்ளார். இந்த தகவலை அறிந்த மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் சாந்தி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று இடைத்தரகர் லலிதாவையும் முருகேசனையும் லெப்ட் ரைட் வாங்கினார். என்ன பண்ணுங்க, தொண்டை தண்ணி வத்த நாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றோமே, கொஞ்சம் மனிதாபிமானி இல்லைமா? என்ன சும்மா பார்க்கணும்? எதுக்கு சும்மா பார்க்கணும்? நமக்கு சட்டம் இருக்கா இல்லையா, பார்க்க கூடாது. இனிமேல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட மாட்டேன் என கூறி ஜாமீன் பெற்ற பின்னரும் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்வதா என முருகேசனை நோக்கி ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் சாந்தி. கருவில் இருக்க குழந்தை கலைக்கூட தெரியுமா தெரியாது உனக்கு? எழுதி கொடுத்தானு வந்தேன், இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வெயில வந்தியா இல்லையா? உன்னை அப்புறம் எப்படி திரும்ப விட முடியும் வெளியே? நீ குண்டாசப்பட்டு உள்ளதான் கிடக்கணும். நீ உன்னை வெளியே விட்டா இந்த எத்தனை வயதில் இருக்க குழந்தைய, கருவில் இருக்க குழந்தைய அழிச்சிடும். நீ பெண் குழந்தையெல்லாம் அழிச்சு அந்த பாவம் தான் உனக்கு வெளியில புண்ணாய் கிடக்கும். மேலும் அடியாட்களை வைத்துக் கொண்டு சிசுவின் பாலினத்தை கூறி வசூல் செய்வதை இந்த கும்பல் தொழிலாக செய்து வருவதாக சாந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காரு, டிரைவரு அடியாளு எல்லாமே வச்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணோட இங்கே வந்து இந்த 5 பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பார்க்கறதுக்கோசரம் இந்த மெஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குறேன். பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வயிற்று இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு. அந்தம்மா அழுதுகிட்டே வெளியே வருது. எனக்கு இதனை அடுத்து சிசுவின் பாலினத்தை கூறியதாக முருகேசன் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பைடன் தொடர்வது கேள்விக்குறியாகியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இருவருக்கும் இடையே நேற்று நடைபெற்ற நேரடி விவாதத்தில் ஜோ பைடன் தடுமாற்றம் அடைந்து சொதப்பியதால் ஜனநாயக கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கருத்து கணிப்புகளில் ட்ரம்ப் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் நிலையில் ஜோ பைடனுக்கு பதிலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கட்சி விதிகளின்படி ஜோ பைடன் தானாக வாபஸ் பெற்றால் மட்டுமே கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் விஷ சாராய விவகாரத்தில் அதிமுக திசை திருப்பும் நாடகம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வரும் 2 ஆண்டு காலமும் இதே போன்ற ஈடு இணையற்ற திட்டங்களை தீட்டி தந்து 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். பட்ஜெட்டில் தொழில்நுட்பத்துறைக்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேரவையில் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன், குறைவாக நிதி ஒதுக்கும் போது எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது என இப்போது தெரிகிறதா என பதிலளித்தார். 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் நிதி கேட்கும் போது. துறை வாரியாக மானிய கோரிக்கை நிறைவு பெற்ற நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் அனுமதியின்றி திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தாலுகா அலுவலகத்தை பாமகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி விமான நிலைய மேற்கூரை நேற்று இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் விமான நிலைய மேற்கூரை இன்று சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு ஜூலை முதல் வாரத்தில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே விவகாரத்தில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் ஜூலை முதல் வாரத்தில் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இன்றைய உத்தரவு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் இந்த விவகாரத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா, அமலாக்கத்துறை வழக்கில் அவரது கைது சட்டவிரோதம் என அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரியா, இத்துடன் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.